this donut. The donut oda the shape la perfect irukka, right? Nama kaiyila seidonda. So somebody have created at the same time six, you can produce six variety, six items, six numbers. So somebody have created. If it is a company, if it is a big hotel, you can make it as a big one, right? That is coming under creativity to become a professional person. Next, we want to see the next slide. It's very small thing. It's a teacup with a biscuit stand. You know cup and saucer. The saucer has attached here. And you can ask one more question. Like, sir, இதில் பிஸ்கட் மட்டும்தான் வைக்க முடியுது, நான் வடை சாப்பிடணும், எப்படி வை? தட்ஸ் நாட் பாசிபிள். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பிஸ்கட், ரைட்? நீ சாப்பிடும்போது வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். கப் அண்ட் சாசர் தேவையில்லை. somebody have created, whether it is useful or not, that you have to decide. நமக்கு தேவையில்லைன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் somebody have created, right? 2 பிளேட் வேண்டாம், ஒரு கப்பு ஒரு சாசர் தேவையில்லை, ரெண்டுமே சேமாக இருக்கட்டும், நம்ம அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். So wherever possible you can use the creativity to become a professional person in your life. So how can you show your professionalism? If you are unique, if you are different from others, then only people will identify you as a professional person. And see, you may be seeing this, you might have seen this picture. This is for taking tender coconut, tender water. டெண்டர் கோகோனட்லேருந்து ஈஸியாக எடுத்து, நீ கட் பண்ண அவசியம் இல்லை, கட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். யாரும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. somebody have created. The second picture, you see the second picture. செகண்ட் பிக்சரில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் என்ன யூஸ்ன்னு சொன்னால், இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அப்படி உள்ளே போயிடும். அப்புறம் ஸ்கிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அதில் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ somebody have created instead of cutting. கட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் இது யாரோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ லைக் திஸ், as a ஸ்டூடெண்ட் யூ கேன் கிரியேட் மோர் ப்ராடக்ட்ஸ் டு பிகம் எ ப்ரொஃபஷனல் பர்சன் இன் யுவர் லைஃப். நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணிங்கன்னா தான் உங்களை ப்ரொஃபஷனலாக காமிச்சிக்க முடியும், ரைட்? அண்ட் ஐ திங்க் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தமிழ், ஆர் கேன் ஐ கண்டினியூ வித் இங்கிலீஷ்? தமிழ்லே கண்டினியூ பண்ணவா இல்லை இங்கிலீஷில் சொல்லவா? Hello, Poovaраsan BCA, please tell me, you have raised your hand. Hello, you can unmute and speak. Then only I can understand whether you are able to understand or not. இங்கிலீஷ்லேயே பண்ணவா இல்லை தமிழில் பண்ணவா? மீட்டிங் இருக்கும். மேடம், So you can continue, sir. The students are அவங்களுக்கு தெரியல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சரியா. So they click some buttons, sir. That was what sir. Okay, no issues. No issues. ஸ்டூடெண்ட்ஸ் கீழே ஒரு மைக் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மைக்கு நீங்கள் க்ராஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணலாம், நீங்கள் பேசிக்கலாம். 1-2 ஸ்டூடெண்ட் பண்ணாங்களே அதேமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் தாட்ஸ் யூ கேன் ஷேர், தட்ஸ் வை. ஓகே, ஆர் அதர்வைஸ் ட்ரை. அதில் வீடியோன்னு இருக்கும், வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா வீடியோ வரும். இப்போ ஆன் பண்ண வேண்டாம், மைக் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணி பேசணும்னு வச்சிங்கன்னா பேசிக்கிங்க. ஓகே, ரைட். ஸோ வில் கண்டினியூ. அண்ட் so this is a small foil, shape. See the shape, heart shape, flower shape. You can prepare and you can attract the people. In hotels also some people are using, just to attract the customers, they are using it to become a professional person in the hotel industry. Some hotels are doing that. So this is a small method only. It's a small clip with coffee holder. Coffee cup holder. So if you are doing any work, during that work itself, ஒர்க் பண்ணும்போது காஃபி ஆர் டீ ஏதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா குடிச்சிக்கலாம். டேபிளில் வச்சிங்கன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் டேமேஜிங் த என்டையர் திங். கை தெரியாமல் தட்டுப்படுச்சுன்னா கீழே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ வாட் வி கேன் டூ, இது கிளிப் இருக்கும், கிளிப்பில் நீங்கள் அந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். இட் வில் ஹோல்ட் இட்.
Okay, so that's also easy for somebody have created. யாரோ perfect ஆயிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. I see this, you may be seeing this, no, it's a very perfect one. The perfect shape cutter of banana or any fruits. And see this, it's a small cup and with finger shape. Hold பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். For that somebody have created this. Okay. So with the help of our creative ideas, if you want to show this, if you want to show your uniqueness, you can become the professional person in your life, right? And nowadays most of the people are using mobile phone. Without heart we can't live, like that without mobile we can't live. So this lockdown taught us to use mobile phone. Lockdownல எல்லாரும் mobile phone யூஸ் பண்ணுறது எல்லாமே படிச்சிட்டோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். But some people are addicted to that. Addict ஆகிடக்கூடாது எல்லாருமே. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். Just use this mobile phone for some certificate courses. Online certificate courses எல்லாம் இருக்குது. Okay, you can use just 30 hours certificate course, 40 hours certificate course, 45 hours certificate course எல்லாம் இருக்குது. 45 hours you have to study with your own mobile. You can download the material. Some courses are paid, some courses are not paid, free of cost. ஃப்ரீயாகவே நீங்கள் கோர்ஸ் படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டெல் இட் ஃப்ரம் மார்க்கெட்டிங் ஆர் எம்பிஏ, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. UDEMY அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த உடமி அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ் இட் இன் எ ப்ராப்பர் வே. ஹியர் த பிக்சர் இஸ் தட் நம்ம மொபைல் பார்த்துட்டே சில பேர் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. வெதர் இஸ் குட் ஆர் பேட், தட்ஸ் நாட் ஆர்குமெண்ட் ஹியர். பட் சம்படி ஹவ் கிரியேட்டட் வித் தேர் ஓன் ஐடியா. இட்ஸ் இன் த பவுல் வி கேன் ஹேவ் சம் ஸ்நாக் and you can keep your mobile phone. During that time you can watch the mobile, right? Instead of holding your mobile in your hand. So somebody have created this. Some people may use it, some people may not use it. This is very simple, this magnet. And this is a product from, some people are not able to sleep with lights. Light இருக்கும்போது தூங்க முடியாது. So this is only one condition is that this is not applicable in classrooms. While traveling and all you can use this. While traveling with our long travel போறீங்க அப்படின்னு சொன்னால் you can use this material during travel time. பஸ்ஸில் லைட் இருக்கும், இல்லை ட்ரெயினில் லைட் இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னால் you can have it. And யாரோ ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கஷ்டப்படுறவங்க இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். See, this is a product. It's a shower only. Shower with different colors. ஏதோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டு எலக்ட்ரானிக், பட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் ஹெல்த் ஆல்சோ. நோ, திஸ் லேசர் லைட்டெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாத ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் ஸ்மால் ஐடியா, ரைட், டு பிகம் அண்ட் கிரியேட்டிவ். யூ நோ த லேடர் ஏணி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் டு அவாய்ட் unnecessary materials they have reduced that space. And see, this is a குழந்தைகள் தூங்க வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு பெல்ட்டு சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பெல்ட்டை வச்சு நீங்கள் தூங்கி வச்சிட்டிங்கன்னா தூங்கிட்டே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஏதாவது எமர்ஜென்சின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். இட்ஸ் மல்டி பர்பஸ் ஷவர். பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கும் ஒரே ஷவரில் யூஸ் பண்ணிக்கலாம். Somebody have created, and you might have seen this in TV channels and all. It's a dining table with a small chairs and all. You can use it. It's a multi-purpose. You can use it and you can fold it in a small. It will be like a design. Or design மாதிரி இருக்கும், வீட்டில் ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். So at the same time you can use it like your dining table or tea table or just small discussion table. You can use it. It will be attractive, right? And see this door handle. உங்கள் டோரே உங்களை வெல்கம் பண்ணுறது மாதிரி நம்ம டோர் ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்டில் வந்து நார்மலாக இப்படி இருக்கும். நம்ம இது வந்து ஒரு டோரே வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அதே டோரே உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி. somebody have created this. And this is a food stand. ஃபுட் ஸ்டாண்டில் ஃபுட் வேர்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஃபுட் வேர்ஸ்லாம்
போகும்போதே அந்த பக்கம் இந்த பக்கம் போடாமல் ஒரே இடத்துல வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அது உள்ளே இருந்துக்கும். ஓகே. ஸோ மல்டி யூசேஜ் ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் nowadays. So think about it. As a young people, if you create new products like this, you can become a professional person in your life. And see this is very much close related to this NDLI. It's a library chair. It is called as library chair. You can have your books in this library chair. For example, from the right side, if you want to take a book for your academic, you can take. Here you can have some knowledge, general knowledge books, you can have it. Like that you can segregate the books and வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு நம்ம எந்த புக் எடுத்து படிக்கிறோம், ½ hour மேக்ஸ் புக் படிக்கிறோம், அப்புறம் இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறோம், இல்லை ஒரு ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறோம், நீங்கள் எது படிக்கணுமோ அந்த புக் எடுத்து படிச்சுட்டு அங்கேயே வச்சுக்கலாம். Alright. So somebody have created this. Those who are very close to library or reading habits, they have prepared, they have developed this. You can have this. You have to prepare and you can have it in your home itself. Next is a small pillow, but there is a small change, you know. சில பேர் தூங்கும்போது கை கீழே வச்சு தலை கீழே வச்சு தூங்கிருப்பாங்க. அப்போ டேரக்டாக கை கீழே வச்சுருந்தா ஷோல்டர் பெயின்லாம் வரும். So instead of that, somebody have created this with a small gap. You can use it. And this is small spring, normal bed or cot with a small spring. And this is alarm clock. You can set an alarm. Light எரிஞ்சா தூங்க முடியாது சில பேருக்கு. So what we can do, not only light, you can set an alarm also. So கரெக்டாக 6 o'clock இல்லை 5 o'clock early morning நீங்கள் எழும்பணும்னு நினச்சிங்கன்னா you can fix the time and light ஆட்டோமேட்டிக்காக வரும், அலாமும் இருக்கும், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். That's up to our requirement. We can arrange the timing and all. We can set the timing and all. And the next, see the next one. It's also alarm with pillow. Alarm light with pillow. You can set the time and இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ நம்ம பெட்லேருந்து எழும்பி நம்ம வேலைக்கு போகலாம். ஸோ 6:30, 4:30 எமர்ஜென்சி எது வேணாலும் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். ஓகே. So it depends upon the requirement. If you want to show these kind of creative ideas, you can become the professional person in your life. See the next one. This is a small stand, chappal shoe stand. It will that's a small cleaner. It will clean your shoe and all. Automatic shoe. This is solar rechargeable gadget. Okay, you can recharge your mobile, laptop and all with solar power. In your home itself, in your house itself, you can frame like this. நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். சோலார்லேயே நம்ம எனர்ஜி ஜெனரேட் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜர் எது வேணாலும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிரியேட்டிவ் வித் கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஃபார் த பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். திஸ் இஸ் அ ஃபோல்டபிள் bicycle. It's a bicycle. You can fold it and you can carry. It's available. You can see this also. And one more thing, it's a AC two-wheeler. Where it is available or not, people are preparing to make it as a two-wheeler, AC two-wheeler. Plan பண்ணிட்டு இருக்காங்க. And this is foldable scooter, electric scooter. You can fold பண்ணிக்கலாம், ஒரு பேக் மாதிரி இழுத்துட்டு போய்க்கலாம். ஏதாவது ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லை ஒரு பிக்னிக் போகிறீங்க, ஏதாவது டூர் மாதிரி போகிறோம், கொஞ்சம் இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், பெரிய வெஹிக்கிள் போகாது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பைக்கில் போய்க்கலாம். So with their ideas, they are creating some new items, new things. And next is very important thing. How can you become a professional after the creativity? Ask. There is a concept. Ask. You have to ask the question. If you are a knowledgeable person, you can become the professional person. How can we develop knowledge? There's a source. Libraries is an important source for getting knowledge or gaining knowledge or developing our skills, developing our knowledge with the help of books, library, magazines and all. Online library system is there. You can use it.
We can update our skills, right? We can update our skill, we can update our knowledge, and the very basic thing is attitude. Attitude is very, 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 very important. How you behave with your friends, how you behave in front of your teacher, how you behave in front of the interviewer. Or interview நடக்குன்னு சொன்னா how to behave. Nowadays, you may be knowing, nowadays the companies, the HR people are recruiting the students based on their attitude, whether he is ready to work with our company or not. They are going to check this. Not only knowledge, not only mark. The attitude is a very basic thing for joining in a company. So you have to develop the attitude. How can we develop attitude? Why it is very important? How you behave with your friends? How can you respond? It's like how can you reply to your teachers or superior question? That is very important, right? So why, what, when, who, where, and how? Ask these 6 questions, these basic questions about any object, any question, any concept. You can learn many things. You can gain more knowledge about it. So attitude, skill, and knowledge, that is a very important skill, things to become a professional person in your career. And see the statement, what is attitude? Do what is right, not what is easy. Nowadays, people are very much interested in doing the things very easily. எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிடுறது, எது கரெக்டாக இருக்கோ அது பண்ணுறது இல்லை. That is very wrong. That is wrong thing. Do what is right. எது சரியோ அதை பண்ணணும். So there will not be any problem in future. பின்னாடி ப்ராப்ளம் வராது. ஈஸியாக பண்ணிட்டோன்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பண்ணிட்டோன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி. That's a good attitude. Do what is right, not what is easy. And the next one is, next approach of good attitude is that know your positive and negative. You should know your strength and weakness. I am very strong in speaking. That means you have to develop that skill. I am very strong in planning. Plan பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுல வெரி ஸ்ட்ராங் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் பிளான் அபவுட் இட், திங்க் அபவுட் இட், எக்ஸிக்யூட் ஒன் ஈவெண்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம், organize one program in your department, organize one program in college, organize one small function in your village. By that way you can develop your skills to become a professional person in your career. So you should know the strength and weakness. I am very strong in sports, just concentrate in that. I am very strong in writing lyrics, poems, just concentrate in that. I am very negative into positive. How can we change negative into positive? Just hide some negatives or just overcome the negatives to become a positive person, to become a professional guy. And don't blame others for your mistake. If anything happened wrongly, all are human beings. Knowingly or unknowingly, we may, some unexpected things or unwanted things may be happening. No, what we can do, just realize it. If you are the reason for that, just accept and adopt it. If you are the reason, just change it, right? If you are involving in any activity, if you get success, happiness is there. If you are failed in that particular activity, you can learn many things. You can learn some messages. That's the main important thing of the particular person to become a professional person. That's a good attitude, right? Don't blame others. Just realize it. Yes, I did the mistake. Unknowingly, I did the mistake. Please, I will not do it. Just like that, you can correct yourself, right? And which will make you 100% perfect man. If you put the number 1 to 26 for alphabets, English alphabet 26 இருக்கும், 26 letters இருக்கும், ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. எது வந்து 100% பர்ஃபெக்ட் மேனாக உங்களை மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
See, hard work, over letter, over number. And the number you add 98%. Hard work, 98%. That's not a perfect person. 100% is perfect man. Knowledge may give some input. 96% is our. Love, luck, everything is coming under 44, 47 and 54. So see the next one, money இருந்தால் எது வேணும், காசு இருந்தால் எது வேணாலும் பண்ணலாமா, முடியாது. 72%. Leadership, if you have leadership skill, more power, நான் எது வேணாலும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, no, it's not possible, only 97. But attitude is a very important thing to become a perfect man or professional person in our life. If your attitude is not good, you can't survive in the market. You can't survive with other people. So develop good attitude. If your teacher is asking any question, just answer politely. So if you are very strong in any activity, if your attitude is not good, you will be thrown out from the market. So you have to be very alert. Your attitude is very, very important. So attitude is very important to become a professional person. And what are the skills required to become a professional person? Let's see, interpersonal relationship. How can you behave with your friends? How can you interact with your friends? How can you interact with teachers? If it is an enjoyable moment or fun event, means you can enjoy like anything. Or if it is a classroom, you have to behave like that. As a professional person, you have to be like that. Just practice it. That will help you in your career, in your company, in your job. If you practice in a professional person, if you maintain a good relationship with your develop that organizing skill. So in school, in college day itself, in class itself, you can start the program. It's important to become a professional person. And risk taking. In some areas, we have to take some risk. It may be calculated risk. It should be calculated risk. And negotiation skill is very, very important. It is very important, and it is coming under skill. You have to bargain, you have to discuss with people, you have to solve the issues with other people, to negotiate it, to bargain it. And next is problem solving and decision making. If you are facing a problem, you have to solve it. Try to solve the problem. Don't escape from the problem. If you are trying to solve the problem, you can become the professional person. Or if you are not able to solve the problem, how can you become the professional person? You can't be a professional person. If you are able to solve any problem, just try to face the problem. Just face a challenge to make it as a successful one. And take some important decision in some critical times. That is also very important. You have to develop that skill. And speaking skill is also very important. Writing skill, listening skill. It's a very simple concept. These are the very basic to become a professional person. And knowledge, how can we develop our knowledge? How can we gain our knowledge? How can we get knowledge? Various sources are there. One is education, where colleges, in college itself you can get education, you can gain knowledge from your teachers, from your HOD, from your principal, from library, from books. You can gain more knowledge to become a professional person. And from books also, from newspaper, and learning with them is a method. You can learn, you can study and learn, or you can see what others are doing, whether it is good or bad. You can check it out and you can develop your skills and update your knowledge also. And during discussions with the help of your friends and teachers, if you are ready to discuss about a particular topic, you can gain your knowledge, you can update your knowledge. Next is observation.
You can observe others, what others are doing, what your teacher is doing. It may reflect in your body language or dressing or how he is taking class. It may reflect in your body itself. So you can observe others. Whether it is good, we can take it from others. The style of walk, how they are walking, how they are behaving with others. Everything is based on observation. We can observe everything, then we can learn many things to update our knowledge to become a professional person. Next is experience. With the help of some experience, if you organize any program, you can get some knowledge. Based on the experience, you can get some knowledge. And also experts' opinion. If you are facing a problem or if you want to discuss, if you are not aware about a particular concept, you can discuss with the experts. If you discuss with, if you are ready to discuss with your teachers or your elders or experts or our guides, they will give some inputs about the knowledge, so we can develop our knowledge. By way of that developing our knowledge, we can become the successful professional person in our career. Right. So we will move to the next one. And it's a very important concept and very interesting concept in our life. Change is permanent. In a Tamil film, Rajini Kant mentioned that Maatamunde Marada. Change is permanent. And if change comes, we have to adapt, we have to accept, we have to adjust with that. Last year, the entire world is focused with online class. Even if you are familiar before that or not, we have to learn, we have entered into that. We have learned how to operate, how to use mobile phone, how to attend online classes. No, the change is permanent. So now also we are doing that same. So take the change as a challenge to make it as a chance to become a successful person. Success ஆகிறதுக்கு சேஞ்ச் இருக்குதான் விஷயம். சேஞ்சை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டிங்கன்னா அது சான்ஸாக எடுத்துக்கணும். சான்ஸாக எடுத்து நம்ம சக்ஸஸ் ஆகிக்கலாம். Everything is with our hand. Everything is in our hand. Based on our involvement, based on our commitment, our interests, our courage, we can do everything. See this person, Ratan Tata. இந்த நேனோ கார் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கிற ஸ்டோரி யாருக்காவது தெரியுமா? ஜாயின் பண்ணியிருக்கிறவங்கள. இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், டாடா கம்பெனியோட சேர்மன் அவர் தான். அவர் ஏன் இந்த டாடா நேனோ கார் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொன்னால், ஜஸ்ட் 1 lakh ரூபாய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆன் ரோடு வரும்போது 1.5 1.6 வந்துச்சு. 1.6 lakhsக்கு இந்த கார் 4 பேர் போகலாம், சேஃப்டியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் இந்த கார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், when he was in மும்பையில் ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு பைக்கில் 2 பேர் போகலாங்கிறது லாஜிக் ரூல்ஸ். ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 குழந்தைங்க, ஒரு சின்ன பேபி, 5 பேர் அதில் போகிறத பார்த்துட்டு, ஸோ இவங்க கஷ்டப்பட்டு போகிறாங்க, அதனால் மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காரை அவங்க டெவலப் பண்ணாங்க. 1.5 lakhs ஆன் ரோடுக்கு வருது. அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கம்மிங் அண்டர் கிரியேட்டிவிட்டி. தே ஆர் ஷோயிங் தேர் ப்ரொஃபஷனலிசம். அவங்க பெரிய பெரிய லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் கார் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, புது கார் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஏன் இந்த கார் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? தே வாண்ட் டு ஷோ தேர் ப்ரொஃபஷனலிசம். They want to attract all the people. They want to do something for the society. Right. And with 5 or 6 slides, we are going to wind up today's session. And success. Everyone is talking about success. What is that success? It's a mantra. Success is a mantra. You can take it as a challenge and you can take it as a mantra. To become a professional person, you have to follow. Just follow this. Self-confidence is very important. It's the first S. Self-confidence is the first S. And everything is within you. You have to believe yourself first. The U says that you have everything. You have to believe that. And third one is C. That is creativity.
if you are a creative person, you can become a successful person. And commitment. If your teacher is giving you assignment, or if your teacher is giving you a job or work, any commitment, you have to commit to that. You have to complete the task. You have to complete the task. That is very important for a successful person to become a professional. And the next one is E, that is enthusiastic. You should be an enthusiastic person. Never ever give up. Never ever give up. You can do. You have to have that attitude to become a successful person. And the next one is sincere. You should be sincere in studies as a student. You should be sincere as in your home, in your homework, or in your commitment. You should be sincere. If you are going to join in a company, you have to be very sincere about your job. Then only you can become a successful professional person. And next is smart. You should be smart. You may be a hard worker, but sometimes you need to work smartly. You have to work smartly. You should be very smart. How to behave, how to act, how to interact, how to react with other people. All these things are coming under success. It's a success, it's a mantra. Okay. Next is very important thing. You may be knowing this. It's given by Dr. APJ Abdul Kalam sir. You can tell this mantra every day. In morning when you are doing prayer, just spend 1 or 2 minutes for repeating this, or it will give more energy to your day. It will give more energy to your work. It will give more power to your work. You can be alert. You can be active throughout the day. So the mantra says, it is 5 sentences. You can say every day, I am the best. That will give more power. This is given by Dr. APJ Abdul Kalam sir. Right? I am the best. I can do it. I can do it. God is always with me. God is always with me. I am a winner. I am a winner. And next one is, today is my day. Today is my day. This is a mantra given by Dr. Abdul Kalam sir. You can tell every day, just like a prayer. You can tell 1 or 2 minutes, but you have to tell. No need to tell namesake. You have to tell voluntarily with involvement. இன்வால்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்குது, சீரியஸாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. And see, this is very interesting picture. You may see the picture. எல்லாரும் காத்தாடி விட்டுருப்போம். காத்தாடி விடுறதுக்கு எதெல்லாம் தேவை? காத்தாடி வேணும், அதுக்கு டெயில் வேணும், அதுக்கு த்ரெட் வேணும், நூல் வேணும். நீங்கள் எவ்வளோ உயர பறந்தாலும் அதுக்கு பேஸாக இருக்கக்கூடியது யார்? அந்த நூல். உங்கள் டீச்சர்ஸ் கையில் இருக்கிறது வரைக்கும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது வரைக்கும், உங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உயர பறக்கலாம். டீச்சர்ஸ் கையை விட்டு போயிட்டீங்கன்னா காத்தாடி எங்கேயாவது போய் எங்கே வேணாலும் விழுந்துடும். மரத்தில் விழுந்துடும், மோதி உடஞ்சிடும், வேற எங்கே ஆற்றுல விழுந்து கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உயர எவ்வளோ உயர வேணாலும் பறக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத கேட்கலாம். டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டிங்கன்னா, அசைன்மெண்ட் கொடுத்தா பண்ணுங்கள், படிக்க சொன்னால் பண்ணுங்கள். Everything is for your development. What the teachers are telling is only for your development. டீச்சர் பாடம் நடத்திட்டு போயிடலாம். பட் ஒரு ஸ்டூடெண்ட் பெரிய ஆளாக வர்றாரு, நல்ல பொசிஷன் வந்திருக்காருன்னா ரொம்ப ஹாப்பியாகிறது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான். என் ஸ்டூடெண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறான், என் ஸ்டூடெண்ட் அங்கே டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறார், என் ஸ்டூடெண்ட் எல்என்டியில் இருக்கிறார் அப்படின்னு ஹாப்பியாகிறது உங்கள் டீச்சர்ஸ் தான். நீங்கள் படிக்கிற நேரம் உங்கள் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களை வழி நடத்தி கொண்டு வருவாங்க. யூ கேன் பிகம் த ப்ரொஃபஷனல் பர்சன். இட்ஸ் a very simple concept, but there is a big meaning in that. Life meaning is that. ஒரு ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ உயர பறக்கணுமோ அதுக்கு பேசிக்காக தேவை டீச்சர்ஸும் உங்கள் பேரண்ட்ஸும். டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உயர ரொம்ப உயரமாக
பிரகாசமாக ப்ரொஃபஷனலாக பார்க்கலாம். எல்லாரும் அதுதான் ஆசைப்படுறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன், this is given by Abdul Kalam sir. If you salute your duty, you need not salute anybody. உங்கள் டியூட்டியை மட்டும் கவனமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் சல்யூட் பண்ண வேண்டியது. சல்யூட் மீன்ஸ் இந்த ஜால்ரா போடுற சொல்கிறோம்ல, தாஜா பண்ணுறது, காக்கா பிடிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. இஃப் யூ பொல்யூட் யுவர் டியூட்டி, உங்கள் வேலையில் நீங்கள் சரியாக இல்லை பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு சல்யூட் எவரிபடி. எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். உங்கள் வேலையில் சரியாக இருந்தோம்னா நம்ம யாருக்கும் அடிபணிஞ்சு போக வேண்டியதில்லை. நம்ம சாலிடாக நம்ம ஒர்க் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். You can't become a professional person. If you want to become a professional person, you have to salute your duty. This is also given by Dr. Abdul Kalam sir. So stay safe, stay healthy. If you have any queries, you can ask now. Wish you good luck, all the very best. I wish you all to become a professional person with the help of the teachers, your parents and your friends. And I want to take few minutes. There's a training center I want to show. If you have any queries, you can ask now. After that, I will show that a special training center we have in a group of institutions. Just see that. After that, you can ask your questions. You can raise your questions. If you have any questions, just ask. I will try to answer my question. Okay, answer your question. Please may wait. I will share. Yes, I think now you are able to see the presentation. So the training center is Nehru Outbound for Leadership Excellence. It's Outbound Training Center. If possible, if you want to come, you can come. This is the longest zipline facility. It's a rope activity, ground activity, some motivation training we are giving. And we have more rope activity and ground activity. Yes, this is Outbound Training Center. You can, if you want to come, you can come. This is adventurous activities will be there. Some motivational activities, teamwork activities will be there. Some self-confidence activities, self-motivation activities are there. We have some special trainers for this also. If you want to visit, you can visit and you can get benefit out of it. This is longest facility we have in South India, and some activities, these are the activities we are giving for the trainers, for the participants, school students, college students, teachers also. If the teachers want to get benefit out of it, you can come. Just you can realize your strength and weakness. It's interesting one. So this is the team from Mumbai. These are the trainer people from Mumbai. So you can participate, you can enjoy, and you can learn the activities, you can learn the concepts from the Noble Outbound Training Center. So to become a professional person, you have to think about creativity, attitude, you have to develop skills, you have to update your knowledge, you have to accept the change, and you have to focus on success. To become a professional person, you have to follow creativity, attitude, skill, knowledge, change, and
success. I wish you all to become a professional person, in your career. Wish you good luck. Thank you. If you have any queries, please ask now. I try to answer your questions. Thank you, sir. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Sir. Thank you sharing your experience, sir. This webinar through gain knowledge and create new ideas, sir. And multi-purpose things laid very useful for our lifestyle, sir. Yes, ma'am. Yes. Thank you. Thank you, sir. So, if the students want to interact, they can interact now. Students, anybody want to interact with the Sarma? Please ask any questions. No, madam. Okay, Kanna. So now I would like to invite Mr. P. Ponnivalavan, Assistant Professor and Head Department of English, Executive Member, NDLI Club to make an event overview. Please, sir. Good noon to all. On behalf of the NDLA Club, Government Arts and Science College Tirupattur, I deem extreme pleasure in presenting the event overview for today. The event title, Be a Professional, was professionally inaugurated by Dr. S. Sundareswari, Librarian, Government Arts and Science College Tirupattur, who welcomed the gathering with the invaluable lines of Tiruvallur. Dr. M. Duraisamy, Executive Member, NDLA Club, felicitated the gathering, citing the golden words of Margaret Fuller, with the quote, "Today a reader, tomorrow a leader." He highlighted the importance of books and library. Mr. M. Tirupati, Faculty Member, Department of Mathematics, aptly introduced the chief guest for the occasion. The man of the hour, Dr. P.T. Vijayarajkumar, Professor and Director, Department of MBA, Nehru Institute of Engineering and Technology, Coimbatore, delivered the chief guest address on being a professional. The talk was scholarly right from the outset, and at the same time, Dr. Vijayarajkumar established a deep connect with the listeners. His talk culminated in the mantra of success to become extraordinary professionals. The session was interactive with tons of information. We look forward to attend more programs like these in the future to enrich our knowledge and enhance our perception. Thank you. Thank you, sir. So, last but not least, I would like to call upon Dr. K. Kalaiselvi, Assistant Professor and Head, Department of Tamil, to deliver the vote of thanks, ma'am. அனைவருக்கும் என் மதிய வணக்கம். NDLI கிளப்பின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நன்றியுரை நல்குவதற்கு நான் வந்துள்ளேன். நன்றி மறப்பது நன்றென்று, அன்றென்றது அன்றே மறப்பது நன்று. நன்றி கூறுவது நம்மளுடைய தமிழரின் பண்பாடு. அதற்கேற்ப நம்முடைய நிகழ்வு இன்று மிகச் சிறப்பாக இனிதாக நிறைவுற்றிருக்கின்றது. இதற்கெல்லாம் தலைமை ஏற்று நமக்கு தலைமை தாங்க முடியவில்லை என்றாலும் வெளியிலிருந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் நம்மளுடைய கல்லூரி முதல்வர் கவிதா அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு வரவேற்புரையை நல்கி அமர்ந்திருக்கும் முனைவர் சுந்தரேஸ்வரி அவர்கள், நூலகத்துறை பேராசிரியர் அவர்களுக்கு நம்மளுடைய கமிட்டியின் சார்பாக, இந்த நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணங்களை செயலாக்கி, செயல்களை வண்ணங்களாக்கி, வண்ணங்களை
எழுத்தாக்கி நம்மளுக்கு நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய கணினி மேலாண்மை துறை தலைவர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு நிகழ்வின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு உரையை நம்மிடையே ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்து கலந்து நம்மளுடைய அறிவுக்கு எட்டிய செய்திகளை புதிய விதமாக எவ்வாறு சிந்தனை செய்து மாணவர்கள் நலம் பெற வேண்டும் என்று புதிய புதிய விளக்கங்களை தந்து நம்மை ஊக்குவித்த ஐயா பேராசிரியர், துறை தலைவர் மற்றும் இயக்குனர் என்று பல கோணங்களில் பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற விஜய் ராஜகுமார் ஐயா அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை மாலையாக்கி அணிகின்றோம். மேலும் நல்லதொரு விருந்தினரினுடைய அந்த அறிமுக உரைக்கு அவரை பற்றிய செயல்களை எல்லாம் அழகாக கோர்வையாக சொல்லி அமர்ந்த திருப்பதி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நவில்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் தொகுத்து வழங்கிய ஆங்கிலத்துறை பேராசிரியர், துறை தலைவர் ஐயா பொன்னிவளவன் ஐயா அவர்களுக்கு நிகழ்வின் சார்பாகவும் நிகழ்வு கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வணிகவியல் துறை தாட்சாயணி அம்மையார் அவர்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் கல்லூரியின் சார்பாகவும் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுடைய சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வில் இதற்காக பின்னின்று உழைத்துக் கொண்டிருக்கிற NDL கிளப்பினுடைய கமிட்டி மெம்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் மற்றும் தலைவர், பொறுப்பாளர், இதற்கு மேலாக இருக்கக்கூடிய அனைத்து உயர் அதிகாரிகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை மனமாற உரித்தாக்குகின்றேன். மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் நாம் இப்ப எல்லாரும் வலைதளங்களில் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக யாரெல்லாம் உறுதுணை செய்தார்களோ அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழா சிறக்க வேண்டும் என்றால் அன்பு செல்வங்கள் வேண்டும். அப்படி மிக அமைதியாக இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வினாக்களுக்கு கூட பதிலளிக்க அமல் நாங்க பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அமைதி காத்து மிக சிறப்பாக இருந்த என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் விழாவின் சார்பாகவும் விழா தலைவர் சார்பாகவும் மற்றும் ஒவ்வொருத்தருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, ma'am. Thank you. மேம், இவங்க இது ஆன்லைன் தானே பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு தடவை நேரில் வர்றேன். வாங்க சார், கட்டாயம் வாங்க சார். கண்டிப்பாக வர்றோம். ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு மோட்டிவேஷன் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம் சார். டுடே வந்து டிஎஸ்பி சார் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக டிஎஸ்பி எல்லாரும் வந்திருக்காங்க சார். 2000 ஸ்டூடெண்ட் வெளியே நிற்கிறாங்க இன்னைக்கு திடீர்னு. ஏற்கனவே நடந்த ஃபங்க்ஷன் அது கேன்சல் ஆகி இன்னைக்கு மாத்திருக்காங்க. அவங்க ஒரு 50 பேர் இருந்தா போதும் முதல் சொன்னாங்க. இப்ப எல்லாரும் வரணும் அப்படின்னு 2000 பேர் கிரவுண்ட்ல நிக்க வச்சிருக்காங்க 3 மணி நேரம். அந்த சைபர் கிரைம்ல இருந்து அந்த பாலியல் இதை பத்தி சொல்றதுக்காக. அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவ்வளவு பேர் நம்மளால கலந்துக்க முடியாம அங்க நிக்கிறாங்க. என்ன பண்ணி பயங்கரம். அதனால நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் அவங்க இருந்தாலும் யூடியூப்ல பார்க்கதான் வைக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்ல யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் பார்க்க முடியுமா இருந்தவங்க. அப்புறமா சார்ட்ட பேசி செந்தில் சார்ட்ட பேசிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். நேர ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். ஒரு ஒன் டே பண்ணலாம். கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு போகலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பிளான் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you. Dear all, may I thank you very much for all your active participation for this webinar, Be a Professional. I hope you all enjoy the program. Shall we meet in our next program of our NDL club? Thank you all from the NDLI club. Thank you, sir.